ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். இது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான சம்மு, ஆனால் பட் ஈஸி. ஒரு தடவை போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். சண்டே ஈக்குவல் டு 2, டியூஸ்டே இஸ் ஈக்குவல் டு 3, தேர்ஸ்டே இஸ் ஈக்குவல் டு 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சண்டேக்கு 2ன்னு கொடுக்குறாங்கன்னா ஏன் 2 கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த சண்டேன்ற வார்த்தையில் என்னென்ன வேர்டு இருக்குது பாருங்கள். அதாவது வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். AEIOU இந்த 5 எழுத்து தான் வவல்ஸு. இது எத்தனை எழுத்து இருக்குது பாருங்கள். ஏ இருக்கா, A1, அடுத்தது யூ இருக்குது. அப்போது 2 வவல்ஸ் இருக்குது, அதனால் 2 போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் டியூஸ்டேயில் எத்தனை U1 வருமா, இ வருமா, அப்புறம் ஏ வரும். 3 இருக்குது, அப்போ 3. அடுத்தது தேர்ஸ்டே பாருங்கள். தேர்ஸ்டேயில் எத்தனை இருக்குது, யூ இருக்கா, ஏ இருக்குது, 2 தான் இருக்குது, அப்போ 2. அடுத்தது மண்டே பாருங்கள். மண்டேயில் எத்தனை இருக்குது, ஓ இருக்குது, அப்புறம் ஏ இருக்குது. கரெக்டாக? அப்போது மண்டேவோட வேல்யூ என்னென்னா 2. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சிம்பிள் லாஜிக்ஸ் தான். ஆனால் நம்மளுக்கு திடீர்னு பார்க்கும்போது இதெல்லாம் தோணாது. நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சம்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.